பிரவீன் சக்கரவர்த்தி என்னமோ நேத்து தான் முடிவு பண்ணி முந்தானத்து தான் முடிவு பண்ணி நேத்து வந்த மாதிரி அவர்கள் தன்மானம் மிக்கவர்களாக செயல்படுங்கள். நீ யாரு முதல்ல? ம். யார் யாரு? காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸும் உங்களுக்கு என்ன என்ன சம்பந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு? இதுதான். அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக விட்டா வேற வழி கிடையாது. இது கேரவன். திமுக அந்த வண்டி கார் தான் கரெக்டாக இழுத்துன்னு ஓடும். அந்த கேரவன்ல பஞ்சர் ஆன தாவேகா கட்டினா கேரவன் ஓடுமா? ஓடுமா? அது தெரியும் நல்லா. ஆனாலும் தாவேகாவே ஏமாத்தினுக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. அப்ப இப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க. மாதவ்ஜி பேசிட்டேன். கார்கே மிரண்டு போயிட்டாப்புல. கேசி வேணுக்கப்புறம் கையை பிடிச்சினாப்புல. நீங்கள் தான் காங்கிரஸை காப்பாற்ற வந்த இது மூப்பனாருக்கு அப்புறம் உங்களை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாப்புல. அதனால் பேசிட்டேன். அடுத்த வாரம் ராகுல்ஜி வச்சு விஜய்ஜி வந்து சைன் பண்ணி நம்ம நிற்கிறோம், பேசிடுறோம், தட்டுறோம், தூக்குறோம், பயப்படாதீங்க. ஆமா ஆமாம் அப்படின்னு இதே அந்த பார்ட்டிங்க நம்பி நிற்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்கண்ணே. ஒரு பக்கம் ராகுல் காந்தி எப்போ இந்த இந்திய நாட்டுக்கு வருவாருன்னே தெரியாது. ஒரு பக்கம் இங்கேருந்து பனையூர் கேட்டு எப்போ ஓப்பன் ஆகுனே தெரியாது. ரெண்டு பேரும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் ராகுல்ஜி எங்கே இருக்கிறீங்க? நான் கன்னடாவில் இருக்கிறேன். நீங்கள் வழக்கம் போல பனையூரில் உள்ள உட்காந்துக்கிறேன். ரைட் ரைட் அப்படியே இருப்போம், பார்ப்போம். அப்புறம் 2 நாள் கழிச்சு பேசுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிடும். எப்படிப்பட்ட கட்சியா இருக்குன்னு